ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praises be to God's holy name today. 2024 ஜூன் மாதம் 30ஆம் திகதி 5வது ஞாயிற்றுக்கிழமை. The month of June 30th, the year 2024, on the 5th Sunday. இயேசுவின் நாமத்தினால். In the name of Lord Jesus Christ. ஆபகுக்கை போன்று முன்மாதிரியாய் வாழ கிருபை செய்வீராக. Let us live an exemplary life like Habakkuk. ஆமென். Amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of my message today is ஆபகுக். Habakkuk. வேதம் வாசிப்போம். Let us read the word of God. ஆபகுக் 1:1 4 வரை. The book of Habakkuk chapter 1 verse 1 to 4. ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். The prophecy that Habakkuk the prophet received. கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. How long, Lord, must I call for help, but you do not listen? கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் இரட்சியாமல் இருக்கிறீரே. Or cry out to you violence, but you do not save me. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? Why do you make me look at injustice? Why do you tolerate wrongdoing? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. Destructions and violence are before me. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. There is strife and conflict abounds. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. Therefore the law is paralyzed and justice never prevails. Wicked him in the righteous, so that justice is perverted. ஆபகுக் என்று சொன்னால் Habakkuk means தழுவுகிறவன் அல்லது மட்போரிடுபவன். he is the one who wrestles. தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவன் அல்ல, தீர்க்க தரிசன அலுவலை பெற்றவன். He is not a person who has received the gift of prophecy. முதலாவது குறிப்பு. As my first point, தன்னலம் கொண்டவன் அல்ல. he is not a person who is not selfish. தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் 1 வசதியும் 2 பாதுகாப்பும் தேவை என்று கருதி 3 தன்னலம் கொண்டவன் அல்ல, மெய்யான நாட்டு பற்றுள்ளவன். He is not a person who is worried about only his comfort, security and thinks only about his personal interest. He is genuinely patriotic. இரண்டாவது குறிப்பு, மனவேதனை அடைந்தான். As my second point, he is tormented mentally. தன்னை சுற்றிலும் இருந்த the people around him, 1 நன்னெறி, 2வது ஆவிக்குரிய சீர்கேட்டை குறித்து, 3வது மக்கள் தேவ கட்டளையை மீறியது நிமித்தம் அழிவின் எல்லைக்குள்ளானார்கள் என்று அறிந்தான். One, he knew about good conduct and spiritual decline. He also knew that his people were about to be destroyed as they had been broken God's law. 4வது ஆவிக்குரிய மறுமலர்ச்சி நீண்ட கால நிலைத்திருக்கவில்லை என்று புரிந்து கொண்டார். For he understood that there had not been spiritual revival, had not taken place for a very long time. 5வது பாகால் அஸ்தரோத்தின் இச்சையான காரியங்கள் தேவ பிள்ளைகளிடத்தில் செல்வாக்கு செலுத்தியதை கண்டான். For he saw how Baal Ashtaroth lust influenced the children of God. அவனுக்கு அதிக மனவேதனை. It was very painful for him. ஒழுக்க நிலையில் வீழ்ச்சி தாழ்வு நிலைக்கே கொண்டு போனது. The decline in morality took the people to a low status. கலக்கமடைந்த நிலைக்கு கொண்டு போனது. This also took the people to a confused யூதாவின் state. அக்கிரமம் தண்டிக்கப்படாமல் இருப்பதை குறித்து குழப்பமடைந்ததோடும் தேவ சித்த நிறைவேறி நன்மையை உண்டாக்கும் என எதிர்பார்த்தவன். The prophet was confused because the evil of Judah was not punished by God. கவனியுங்கள். Listen. நீ உன்னுடையதும், one that is with you, உன் குடும்பத்துடையதும், one that is with your family, சபையுடையதும், and with the church. ஆவிக்குரிய நிலையை சீர்தூக்கி பார்ப்பதோடு, by examining our spiritual life, நம் சபைகளுடைய ஆவிக்குரிய நிலையை அறிந்து and understanding the spiritual state of our church, அழிவை சம்பாதித்து விடாத வண்ணம், let us not be led to destruction. மற்றவர்களையும் கரங்களினால் ஏந்தி ஆபகுக்கை போல் முன்மாதிரியாக வாழ்வோம். Let us live an exemplary life like that of Habakkuk has to help others like Habakkuk. இயேசுவின் நாமத்தினால் In the name of our Jesus இன்றைய Christ, ஜீவ வார்த்தைகளை சிந்தித்து let us understand the today's word of God. ஆபகுக்கை போல like Habakkuk, முன்மாதிரியாய் வாழ let us live an exemplary கிருபை life. செய்வீராக. Be graceful to us. இயேசுவின் In the நாமத்தினால். name of our Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly.